திமுகவை எதிர்ப்பவர்கள் மண்ணோடு மண்ணாக்கி போவார்கள் என்று ஆர்.எஸ். பாரதி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிஷ் இணைகிறார். வணக்கம் ஹரிஷ், விவரங்கள் என்ன? பத்மநாதன், சென்னை ராயபுரத்தில் அறிவகத்தில் உள்ளது. அதாவது திமுக சட்டத்துறை சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி எளியோரின் எழுச்சி நாள் என்னும் மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் என்.ஆர். இளங்கோ மற்றும் ஆர்.எஸ். பாரதி, கலாநிதி வீராசாமிகள் பங்கேற்றுக் கொண்டனர். அப்பொழுது மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் இதுபோல் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்று உள்ளோம் என கூறினார். அது மட்டும் இல்லாமல் நேற்று முளைத்தவர்கள் எல்லாம் திமுக பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறு வந்த நிலையில், அது மட்டும் இல்லாமல் இது ஜனநாயக நாடு, அதாவது மக்கள் அவர்களுக்கு தங்களது ஓட்டு போடு உரிமை இருக்கிறது. 18 வயது ஆனாலே அவர்களுக்கு உரிமை உள்ளது. அந்த ஓட்டு போட்டுதான் தங்களது தலைவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வந்திருக்கும் நிலையில் அவருக்கு அந்த அறிவு கூட இல்லாமல் இது மக்கள் ஆட்சியா இல்லது மன்னர் ஆட்சியா என்று தெரியவில்லை. அப்படி கூறு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்திலும் இந்த இடம், அதாவது இந்த கருத்தரங்கத்தை முன்னிட்டு அவர் கூறிக்கொண்டு வருவதும் சென்னை ராயபுரத்தில் கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பத்மநாதன், தகவல்களுக்கு நன்றி ஹரிஷ்.